இப்ப உச்ச நீதிமன்றத்துல போய் சொல்லும் போதுதான் அந்த எண்ணிக்கையே நமக்கு தெரியுது. 5000 காணொலிகள் போட்டிருக்காங்களாம். மொத்தம் 5000 காணொலிகள். நீங்க நினைச்சு பாருங்க, நாட்கள் கூட அவ்வளவு கிடையாது. 5000 காணொலிகள் போட்டிருக்காங்கன்னா அப்ப எப்படி இவங்க செயல்பட்டு இருக்காங்கன்னு பாருங்க. கண்ட மேனிக்கு அண்ணனை பேசுறது, அண்ணன் குடும்பத்தை பேசுறது, அண்ணனோட தாயை பேசுறது, அண்ணனோட மகனை பேசுறது, அண்ணனோட மனைவி அண்ணிய பேசுறது, இப்படின்னு எல்லாரையும் அவங்க பேசின சொற்களை ஏட்டுல ஏத்துறது இல்ல, எந்த இடத்துலயுமே பதிவு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சொற்களை அவ்வளவு கேவலமா கொச்சையா திரும்ப 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 பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த தரப்புல என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க தொடர்ச்சியா பேசுறாங்க, இது பயன்படுத்துறாங்க. குறிப்பா 2021 தேர்தலை ஒட்டி இந்த திராவிட கூடாரம் மொத்தமும் இதை ஒரு துருப்புச்சீட்டு அவங்களுக்கான அண்ணன் சீமான நாம் தமிழர் கட்சியின் எழுச்சியை எதிர்க்கிறதுக்கு இப்படி ஒரு நடிகையை தூக்கிட்டு வந்துச்சு திராவிடம். அவங்க கட்டுப்பாட்டில் தான் பெரும்பான்மையான ஊடகங்கள் இருக்கு. அதை பயன்படுத்தி எல்லா இடத்துலையும் போட்டு அதை ஒரு பெரிய பேசு பொருளாக்குனது இந்த கேடுகட்ட திராவிட கூடாரம் தான்.